ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரேஷன் கோதுமையில் எப்படி சாஃப்டான சப்பாத்தி மாவு அரைக்கிறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கோதுமையை தண்ணியில் 2-3 அலசணும். அலசிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வெயிலில் காய போடணும். எடுத்த உடனே அதை புடச்சி ஸ்ட்ரெயிட்டாக மில்லில் கொடுத்து அரைக்கக்கூடாது. எப்போவுமே அதில் நிறைய தூசிங்கள்லாம் இருக்கும். அதனால் நம்ம அதை தண்ணியில் அலசி அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கவே ஆரம்பிக்கணும். இது மாதிரி வெட்ட வெளியில் காய போடுங்க. நல்லா காய போட்டிங்கன்னா அது ஒரு 1/4 ஹவரில் நல்லா உச்சி வெயிலில் ஒரு 1/4 ஹவர் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிடும். காஞ்ச உடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா தொலைவி விட்டு கையில் பிடிச்சி பார்க்கும்போது ஈரம் இல்லாமல் இருந்ததுன்னா எடுத்துடலாம். எடுத்து அரைக்கணும். ஆனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை புடைக்கணும். புடைச்சது நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கவே மில்லில் கொடுக்கணும். அதில் நிறைய தூசி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம புடைக்கும் போது அதில் கொஞ்சம் தூசிங்கெல்லாம் அதிகமாக இருக்கும். நொய்யெலாம் ஆட் பண்ணியிருக்கோம், அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம அதை புடச்சி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் மில்லிலவே நம்ம அரைக்கவே கொடுக்கணும். நம்ம எப்படி புடைக்கலான்றதை பார்ப்போம். இப்போ நான் 5 கிலோ கோதுமை எடுத்திருக்கேன் ஃபுல்லாக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புடைக்கணும். போட்டு கொஞ்சோண்டு இப்போ கோதுமையை கொட்டிட்டு இப்போ அந்த கோதுமையை முரத்தில் போட்டு புடைக்க போகிறேன். எப்படி புடைக்கிறன்றதை பாருங்கள். புடைக்கிற விஷயம் ஈஸி தான். அதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தாலே நமக்கு வந்துடும். முரத்துக்கடியில் கையை வச்சு தட்டி கொடுக்கணும் புடைக்கும் போது. அப்போ தான் நல்லா புடைக்க முடியும் நம்மளால். பாருங்கள் எப்படி புடைக்கிறன்றதை. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம புடைச்சி வச்சுக்கணும். கோதுமை மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள். தூசியெல்லாம் கீழே வந்துச்சு. அரிசி கலந்தது இது கோதுமை மட்டும் தனியாக. கோதுமை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்ம புடைச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதோட ரகசியம் இந்த 2 பொருள் தாங்க. இந்த கோதுமை மாவில் 2 விஷயத்தை ஆட் பண்ணுங்கள். சப்பாத்தி செம சாஃப்டாக இருக்குங்க. உடச்ச கல்லை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு கப்பு 1/4 கிலோ வருங்க. உடச்ச கல்லை டேஸ்ட்டை கொடுக்கும், சாஃப்டாக இருக்கும். அடுத்தது கடலப்பருப்பு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதே நம்ம இது கூட சேர்த்துக்கணும். இந்த 2 பொருள் மட்டும் இருந்தால் சப்பாத்தி சாஃப்டாக இருக்குங்க. ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், இது சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும் சப்பாத்தி. 5 கிலோவுக்கு இது கரெக்டாக இருக்கும். மாவு அரைக்கலாம். நான் ரைஸ் மில்லில் கொடுத்து தான் அரைச்சேன். அரைச்ச உடனே பேப்பர் ஷீட் போட்டு நம்ம மாவு சூடாக இருக்கிறத கொட்டி நம்ம ஆற வச்சிடணும். அப்போ தான் ரொம்ப நாள் வரும். எப்போவுமே அரைச்ச உடனே பேப்பரில் கொட்டி காய வச்சிடணும். காய வைக்கும் போது நல்லா கிளறி விடுங்க. நடுவில் மாவை நல்லா ஆறும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, மழை. மாவில் பூச்சி வண்டு எதுவும் வராமல் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதோட ரகசியம் இதாங்க வேப்பிலை. இந்த வேப்பிலையை நம்ம போட்டு வச்சோன்னா ரொம்ப நாள் வருங்க. எத்தனை மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ண ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது போல் ஒவ்வொரு வீடியோவிலையும் பல நல்ல பயனுள்ள தகவல் இருக்குது. அதை தெரிஞ்சுக்க கஸ்தூரி பார்ட்னர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.